25,000 இருந்தால் சூப்பரான சொந்தமாக உங்களுக்கு வந்து கடையை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம கோயம்புத்தூரில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் கார்ட்டு, ஃபுட் ட்ரக்கு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணி அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் கியாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக ரெடி பண்ணி அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. பேசிக்காக என்னோடது ஒரு டிசைன் இருக்குங்க. இது எல்லாமே என்னோட பேட்டர்ன்ஸு. இது இல்லாமல் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இனோவேட்டிவாக வேணும் டிசைன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டிசைனுக்காகவும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுட் ஐட்டம்னு இல்லாமல் இது வந்து நம்ம எதுக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்ட் பேக் வச்சு செல் பண்ணுறதாகட்டும், ஸ்டேஷனரிஸ், ஃபேன்சிஸ், அப்புறம் இப்போ ரீசெண்டாக பொக்கே ஷாப்புக்காக வந்து கேட்டாங்க. ஓகே ஓகே, அது கொண்டு பண்ணி கொடுத்தோம். இது என்னங்க ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்கு லெட்டர்லாம்? இது கர்நாடகா போகிறதுங்க. கர்நாடகா. ஓகே, இங்கே வருங்க. இது வந்து கர்நாடகா அமுச்சு விட போகிறாருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபுட் கார்ட் அப்படின்றப்போ எவ்வளோ டைம்க்குள்ள ரெடி பண்ணி முடிப்பீங்க? டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்டருங்க. பெரும்பாலும் 1 வாரத்திலிருந்து 2 வாரம். ஓகே. ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா வித்தின் வீக்குங்க. டோர்ஸ் வர வேண்டி க்ளோஸ்டாக இருந்தால் இப்படி தான் இருக்கும். நம்ம போகும்போது இந்த மாதிரி எல்லா டோர்ஸையும் அடைச்சிட்டு கூட்டிட்டு போயிடலாம். இது வந்து வாட்டர் ட்ரெயின் ஆகிறக்கா இப்போ மழை தண்ணி வந்து இங்கே டெபாசிட் ஆகி அப்படின்னு தண்ணி வந்துச்சுன்னா நம்ம உள்ளெல்லாம் நினைய மாட்டோம். இது என்னதுங்க? இது ஹைட்ராலிக்ஸுங்க. நம்ம யூஸ்வலாக தள்ளு வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கதவு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கொக்கி போட்டு மாட்டுவாங்க. ஆமாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம கார் டிக்கியில் வர மாதிரி இது வந்து ஸ்மூத்தாக வந்து நம்ம இறக்கிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு சுவிட்சஸ்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய எல்லாமே எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுங்கிறனால வேணுங்கிற அளவுக்கு சாக்கெட்ஸ் ப்ரொவிஷனும் வந்து தாராளமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாம் வச்சுக்கலாம். சரி, வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் அடுப்பு வருது அப்படின்னா இந்த இடத்துல கட் பண்ணி இந்த இடத்துல அடுப்பு வச்சுப்பாங்க. பெரிய கடையாக மாறிடும். டோர் சாத்தினீங்கன்னா சின்ன பெட்டியாக மாறிடும். இப்பெல்லாம் சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் பயப்படுறாங்க. காரணம் என்னன்னா நம்ம வந்து ஒரு 10,000 5,000 வந்து வேலைக்கு போயிட்டு இருப்போம். ஸோ அதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை கட்டணும். ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கு. நான் 10,000 5,000 வந்து நான் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன். அதே கடைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாடகை வந்து 10,000 5,000 வந்து கேட்குறாங்க. நான் எப்படி பிரதர் பார்த்தீங்கன்னா சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சொந்த பிஸ்னஸ் இல்லாமல் நிறைய பேர் இன்னும் கல்யாணமே பண்ணாமலாம் இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்காக ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்கும்போது வீடியோ மட்டும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். 25,000 இருந்தால் சூப்பரான சொந்தமாக உங்களுக்கு வந்து கடையை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வாடகை கட்ட தேவையில்லை. லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடை உங்களுக்கு சொந்தங்க. எங்கே வேணால் நீங்கள் இந்த கடையை மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சூப்பரான வந்து ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கோம். சார் நம்ம கூட பிரதர் இருக்காங்க. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? சூப்பராக இருக்கும் பிரதர். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் கார்ட்டு, ஃபுட் ட்ரக்கு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணி அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் கியாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக ரெடி பண்ணி அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து டெலிவரிக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 கார்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம அப்படியே டீட்டெயிலாக பார்த்தலாம். என்ன காஸ்ட் வருன்றதையும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? ஸ்டார்டிங் வந்து ஒரு 25K இருந்துருக்கு. அதாவது 25,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பிரதர், நம்மளுடைய நேம் சொல்லிடுங்க, நம்ம பிராண்ட் நேம் சொல்லிடுங்க. ஓகே, என் பேர் ஜெயமோகனுங்க. நம்ம கம்பெனி பேர் வந்து கிருஷ்ணா இன்ஜினியரிங். நம்ம எங்கே லொக்கேட் ஆகிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பீலமேட்டில் ஃபன் மால்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கோங்க. ஓகேங்க. ஸோ நம்ம எங்கெல்லாம் இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோங்க? பேசிக்காக நம்மளோட ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கார்ட்டுங்க, அப்புறம் கியாஸ்க்கு, ஃபுட் ட்ரக்ஸுங்க. பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா தள்ளு வண்டி, பெட்டி கடை, அப்புறம் நம்ம டெம்போவில் செட் பண்ணுற கடைங்க. டாடா ஏஸில், பிக்கப்பில் இந்த மாதிரி வண்டிங்களில் நம்ம ஒரு டிஃபன் கடையோ இல்லை வேறு ஏதோ சாட்ஸோ இதெல்லாம் செட் பண்ணணும்னா செட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆல் ஓவர் இந்தியா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சவுத்து ஜாஸ்திங்க நம்மளோட சேல்ஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரீசன்னால சவுத்து ஜாஸ்தி கவர் பண்ணுறோம். ஓகே ஓகே, ஆமாங்க. ஸோ இப்போ தமிழ்நாடுன்னு இல்லாமல் வந்து அதர் ஸ்டேட் எங்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? கேரளா போயிருக்கு, கர்நாடகா போயிருக்கு, ஆந்திரா போயிருக்கு. நம்ம சவுத் ஜோனில் ஆல்மோஸ்ட் எல்லாமே. தமிழ்நாடு ரொட்டீனுங்க. ரெகுலராகவே தமிழ்நாட்டில் ஆர்டர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து கஸ்டமர் ஒரு டிசைன் நம்மகிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து பக்காவாக ரெடி பண்ணி சேம் நான் உங்கள் கொடுத்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்றீங்க. பேசிக்காக என்னோடது ஒரு டிசைன் இருக்குங்க. இது எல்லாமே என்னோட பேட்டர்ன்ஸு. இது இல்லாமல் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இனோவேட்டிவாக வேணும் டிசைன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டிசைனுக்காகவும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கான கொட்டேஷன்லாம் முன்னாடியே கொடுத்துருவீங்க? ஆமாம், பேசிக்காக உள்ள கொட்டேஷனு, அப்புறம் அவங்க கேட்குற மாடலுக்கு உண்டான எக்ஸஸ் அமௌண்ட்டு அது எல்லாமே கோட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. சில மாடல்ஸ் வந்து நீங்கள் வச்சிருப்பீங்க, அதோட ஃபோட்டோலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அனுப்பிடுவீங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அதை தாண்டி இந்த கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து இப்படி வேணும், கொஞ்சம் வந்து சைஸில் வந்து டிஃப்ரெண்ட் வேணும் அப்படின்றப்போ வந்து கேட்கும்போது நீங்கள் பண்ணி கொடுத்துட்றீங்க. ஷேர்லி அதுக்கு கஸ்டமைசேஷனுங்க பேசிக்காக சிம்பிளாக. அந்த மாதிரி ஏதாவது எனக்கு இவ்வளவு தான் இடம் இருக்குது, இல்லை வந்துட்டு நான் டெய்லி நவுத்திட்டு போயிட்டு வரணும், இல்லை வந்துட்டு எனக்கு இடம் இருக்குது ஆனால் கடை இல்லை, இடம் எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கடை சைஸ் எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. அப்புறம்
கொஞ்சம் ரவுண்டாக வேணும் இல்லை ரேடியஸாக வேணும், இந்த மாதிரி நிறைய ஸ்கோப்பில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாங்க பிரதர். ஸோ நிறைய பேருடைய கனவு வந்து நீங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ஃபுட் கார்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். பிரதர் இது கலர்ஃபுல்லாக இருக்குங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா எச்சி ஊறுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டெம்ப்ளேட்லாம் கொடுத்துருக்கீங்க. இது இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலைங்க பிரதர். ஓகே, ஸ்டிக்கர் ஒட்டி அப்படியே நிற்கிது, இன்னும் கொஞ்சம் வேலைங்களாம் இருக்குது. இது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் நீங்கள் சொன்ன அந்த 25,000க்குரிய சைஸு மாடலுங்க. ஓகே, இதில் அந்த 25,000க்கு இந்த ஸ்டிக்கரிங்ஸ் எல்லாம் வராதுங்க பேசிக்காக. ஓகே, வெறும் பிளைனாக கார்ட் மாத்திரம் கீழே இதே மாதிரி வீல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி 25,000 கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கலர் வந்துட்டு நம்ம யூஸ்வலாகவே பவுடர் கோட்டிங் தான் போடுறோம், பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறது இல்லை, கோட்டிங் பண்ணிடுவோம். என்ன கலர் கேட்குறாங்களோ நம்மகிட்ட ஒரு 20-30 கலர் ஆப்ஷன் இருக்குது, என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலருக்காக கோட்டிங் பண்ணிக்கலாம். பாடி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எம்எஸ் ஸ்ட்ரக்சருங்க. ஓகே, ஃபுல்லாக மலையில் நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் ஆக துருப்பிடிக்கிறது. தள்ளு வண்டிங்கிறதே மலையில் வெயில் எல்லாத்துலையும் நிற்கிறது. ஆமாம், துருப்பிடிக்கிறது அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காதுங்க, எல்லாத்துக்குமே ஒரு ஷெல்ஃப் லைஃப் டைம் ஒன்று இருக்குல்ல. ஸோ 1 year 2 years கொஞ்சம் வந்து நம்ம பெயிண்டிங் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி, ஏதாவது டச்சப் புரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டச்சப் மாத்திரம் ஸ்ப்ரே பெயிண்ட் எல்லாம் இப்போ வந்துருச்சு, ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே, கலரே நல்லா சூப்பராக இருக்குது, ஒய்லெட் கலரில். யார் லேடிஸ் எதுவும் கேட்டிருக்காங்களா? இல்லைங்க, ஒரு ஜென்ஸ் தான் ஒருத்தர் கேட்டிருக்காரு. கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குங்கிறனால, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறனால. என்ன ஷாப்புங்க இது? வந்து பன் பட்டர் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கலாம், பட்டர் பன் அது நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குங்க. அதுக்கு நிறைய கார்ட்ஸ் வாங்குறாங்க. அப்புறம் மோமோஸ்க்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு, ஸ்பைரல் பொட்டேட்டோக்கு, அப்புறம் இந்த எக் குல்ஃபி, டிஃபன் கடை, இந்த மாதிரி நிறைய மெனு பிரதர். 1-2 மெனுலாம் இல்லை, டிஃப்ரெண்ட். நம்மளுக்கே அதெல்லாம் புதுசாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம். அப்புறம் ஃப்ரைடு சிக்கனு, இந்த மாதிரி நிறைய மெனு. இது ஃபுட் ஐட்டம்னு இல்லாமல் இது வந்து நம்ம எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்ட் பேக் வச்சு சேல் பண்ணுறதாகட்டும், அதாவது நம்ம ஸ்டேஷனரிஸ், ஃபேன்சிஸ். அப்புறம் இப்போ ரீசெண்டாக பொக்கே ஷாப்புக்காக வந்து கேட்டாங்க, அதுக்கு ஒன்று பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸுங்க. ஆனால் நம்ம மேஜராக பண்ணுறது வந்துட்டு ஃபுட் ஓரியன்டாக. நம்ம இது என்ன பர்பஸுக்கு வேணாலும், அவங்களோட பர்பஸ் இதில் மீட் ஆகுதுன்னா நம்ம எதுக்கு வேணாலும். கண்டிப்பாக சைட்லலாம் இங்கே வந்து இங்கே மெனு போட்டிருக்காங்க பாருங்க. பா, பன்னுலேயே இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காரு. வேறுங்க பன் பட்டரு, அப்புறம் பன் பட்டர் ஜாமு, பன் பட்டர் என்ன மஸ்கா, நிறையா போட்டிருக்காருங்க. ஏதோ சாக்லேட்டு, அப்புறம் வந்து இதில் வந்து ஜாமுன்னு, ஐஸ்கிரீமில் ஏகப்பட்ட ஐட்டம். இங்கே சிக்கன்லலாம் பார்த்திங்கன்னா வந்து பன் பட்டர் மசாலாலாம் வச்சு கொடுக்குறாங்க. பரவாயில்ல. ஸோ இவருடைய பிஸ்னஸ் மென்மேலே வளர வாழ்த்துக்கள். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் போயிடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோழி வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரி வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லோகோ செமையாக இருக்குது. இது கஸ்டமர்ஸ் ஒன்று கொடுத்தது. இது கஸ்டமர், அவர் ஜிம் மாஸ்டருங்க. ஓ, ஜிம் மாஸ்டருங்களா? ஓகே, உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஒரு கோழி வந்து அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் ஆனால் நீங்களே ரெடி பண்ணிடுறீங்க? டிசைன்லாம் நம்மளே பண்ணிப்போம் பிரதர். அவங்களோட இன்புட் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். அவங்க எங்கெங்கே எந்தெந்த மாதிரி வேணும், எங்கெங்கே மெனு வரணும், அந்த கண்டென்ட் மட்டும் அவங்க கொடுத்துட்டா போதும், டிசைன் பண்ணி நம்ம ஒட்டி கொடுத்து. மேலே ஃபுல்லாக அவங்க ஸ்ட்ரிப்லைட் கொடுத்துருக்காங்க, சேம் ஸ்டிக்கரிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ கீழேயுமே வந்து உங்களுக்கு இந்த டியூப் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் ப்ரொஃபைல் லைட்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபைல் லைட். ஆமாம், ஸ்ட்ரிப்லைட் தான். ஸ்ட்ரிப்லைட்டுக்கு மேலே அந்த ப்ரொஃபைல் அலுமினியம் சேனல் போட்டு அந்த ப்ரொஃபைல் போடுவாங்க. ஓகே ஓகே. இது கொஞ்சம் இந்த ஸ்ட்ரிப்லைட் இந்த புள்ளியாக தெரியறத காட்டிலும் கீழே இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா அது டியூப் லைட் மாதிரி நல்லா பிரைட்டாகவும் இருக்கும், அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஆமாங்க. உள்ள வந்து அடுப்பெல்லாம் வச்சிருக்கீங்க. இது வந்து பேசிக்காக இது சில்லி கடைங்க, வெரைட்டி ஆஃப் சில்லி, இந்த ஹரியாலி, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சில்லி போடுறாங்க. ஓகே ஓகே. அதுக்காக ஒரு 2 பர்னர் ஃபிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நம்ம பர்னர் மட்டும் இல்லை, இதுக்கு பதிலாக ஃப்ரையர் வேணும், இல்லை வேறு ஏதாவது மிஷினரிஸ் வேணும், எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுக்காக இந்த ஐஸ்கிரீம் கார்ட் எல்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்டுக்காகவும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோங்க. இதுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு? அது 4x2ங்க, அது பேசிக்கு, அது 25,000. இது அதுக்கு அடுத்த சைஸ் 5x2.5 வரும். இது வந்து இன்னொரு 10,000 ரூபா கூடுதலாக வரும். 35 வருது. 35 வித்தவுட் இந்த ஸ்டிக்கரிங், லைட்டிங்ஸ் இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபா கூடுதலாக 10,000 ரூபா கூட வருது. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இங்கே வந்து இது என்னங்க ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது லெட்டர்லாம். இது கர்நாடகா போகிறதுங்க. கர்நாடகா. ஓகே, இங்கே வருங்க. இது வந்து கர்நாடகா அமுச்சு விட போகிறாருங்க பிரதர். ஸோ நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது என்ன, எல்லோவில் தான் நிறைய கேட்குறாங்க. அட்ராக்டிவாக இருக்குது. வேறு ஏரியாவுக்கு போகிறனால பிரச்சனை இல்லை. பட் அந்த எல்லோன்றது அந்த எல்லோ காட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கரெக்ட். வேற ரெட் போட்டா ஒருத்தங்க வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, பிளாக் ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம், இது ஷட்டிலா பிரைட்டா அட்ராக்டிவாக இருக்கும். இல்லை சப்போஸ் நம்ம ஏதாவது கலர் கேட்டாலும் நீங்கள் பண்ணி. அதான் என்கிட்ட ஒரு 20-30 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அந்த சார்ட்டை அவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க எது செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்களோ அது போட்டு பண்ணிக்கலாம். ஓகே. இந்த லைட்டெல்லாம் வந்து இது டோர்ஸ். இது அதுக்கும் இதுக்கும் இந்த மற்ற நம்ம முன்னே பார்த்த 2 வண்டிக்கும் இதுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா டயர்ஸும் டோர்ஸும் பிரதர். ஆமாம், இது டயர் வந்து மூவ் பண்ணி தள்ளிட்டு போகணும். இது ரொம்ப தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் டெய்லி தள்ளிட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி டயர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம பைக் வச்சிருக்கோம்னா அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பெருசாக அதை சஜஸ்ட் பண்ணுறதில்ல. அது ஏன்னா வந்து கொஞ்சம் மேடு பள்ளங்கள் இருக்கும்,
அது ஆமாம் அது நம்மளால எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறனால நான் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. வலுக்கட்டாயத்தில் கேட்டாங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகே ஓகே ஆமாங்க. அப்புறம் இது வந்துட்டு டோர்ஸுங்க. இது வந்துட்டு ஏதாவது ஒரே இடத்துல வச்சு நம்ம லாக் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னாலும் சேஃபராக அங்கேயே வந்து நம்ம டாப்பா போட்டு லாக் பண்ணிக்கலாம். இது என்னதுங்க? இது ஹைட்ராலிக்ஸுங்க. நம்ம யூஸ்வலாக தள்ளு வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கதவு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கொக்கி போட்டு மாட்டுவாங்க. ஆமாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம கார் டிக்கியில் வர மாதிரி இது வந்து ஸ்மூத்தாக வந்து நம்ம இறக்கிக்கலாம். ஆமாங்க. அதை விட்டாலும் அப்படியே ஸ்மூத்தாக வந்து இறக்கிது. இங்கே பாருங்க, அப்படியே சாஃப்ட் க்ளோசர் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க. ஸோ இதுக்கும் உள்ளெல்லாம் அடுப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க. இதில் அவங்க வேறு வேறு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே குல்ஃபி அது இதெல்லாம் கேட்டிருக்காங்க, ஃப்ரையர்லாம். இதுக்குள்ளே அது வந்துடும். ஓகே. இது ஃபுல்லாக கன்னடா லெட்டரில் எழுதிருக்கு. பின்னாடி நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கேயே ஒரு 4-5 பேர் நிற்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஓகே. மழை வந்தாலும் கூட பின்னாடி எல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. டோர்ஸ் வரும்போது இந்த மாதிரி ஹேங்கிங் லைட்ஸும் கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் பேட்டரியில் ஒர்க் ஆகுதுங்களா இல்லை கரண்ட்டுங்களா? இல்லை பேட்டரிங்க. பேட்டரி ஆமாம். அது இப்போ பர்பஸை பொறுத்து நம்ம எதுவும் சூப்பர் மார்க்கெட் வாசலில் வைக்கிறோம், இல்லை பழமுதிர் வாசலில் வைக்கிறோம், இல்லை வந்துட்டு எங்கள் கடை வாசலில் வைக்கிறேன் அப்படின்னா அங்கேருந்தெல்லாம் கரண்ட் எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ கரண்ட்லேருந்து வேலை செய்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருவோம். இல்லை நான் ரோட் சைடு வைக்க போகிறேன், பேட்டரி தான் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா பேட்டரியில் போடுற மாதிரி. இப்போ வந்து நம்ம பேட்டரி வந்து எல்லா கார்ட்டுக்கும் வந்துருமா இல்லை தனியாக போடணும்? இல்லைங்க, நான் எல்லாமே ஸ்பிளிட் அப் கொடுத்துருவேன். கார்ட் இவ்வளோ, டோர்ஸ் வச்சா இவ்வளோ, டயர்ஸ் வச்சா இவ்வளோ, அப்புறம் வந்துட்டு அடிஷனலாக இவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு கொட்டேஷன் கொடுத்துருவீங்க. இருந்தாலும் பேட்டரி, இந்த இன்வெர்ட்ரு, சார்ஜர் இதெல்லாம் அந்தந்த லோக்கலில் வாங்குறது பெட்டர் ஆப்ஷன். வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு ஈஸியாக அந்த லோக்கல்ல வாங்கி. பட் வந்து நீங்க அந்த லைட் இதெல்லாம் செட் பண்ணி கொடுத்துருவீங்க. பேட்டரி மட்டும் அவங்க லோக்கல்ல வாங்கி ஜஸ்ட் கனெக்ஷன் மட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கிளிப் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. போனே பேட்டரியில தூக்கி லாக் பண்ணா போதும், வெளிச்சம் வந்துரும். இங்க நாங்க எல்லாம் போட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் போட்டோ வீடியோ எல்லாம் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் பேமெண்ட். ஓகே ஓகே ஓகேங்க பிரதர். நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பெங்களூர் கம்ச்சூர் வரேன். பெங்களூர் போனால் நான் பானிபூரி விரும்பி சாப்பிட்ருவேன். ஏன்னா அந்த ஊரில் டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பெருசாக இருக்குங்க. ஆமாம், நல்லா இருக்கும். ஸோ பெங்களூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பிரதர் அனுப்புகிறாங்க. நீங்கள் கேரளாவில் கேட்டிங்கனாலும் தாராளமாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இட்லி கடை, சரிங்களா? இப்போ இட்லி கடை நம்ம தனுஷ் படம் பார்த்துட்டு வந்தேன், உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இட்லியை வந்து சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போல்லாம், சரிங்களா? ஸோ இட்லி கடை நீட்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக கரண்ட்டில் ஒர்க் ஆகுதுன்னு இதெல்லாம், ஏன்னா நிறைய லைட் வந்து இருக்கிறதுனால ஃபுல்லாக கரண்ட் ஏதாவது சூப்பர் மார்க்கெட் வாசலில் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுட் கோர்ட்டில் போடுறாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்படின்றப்போ உங்களுக்கு உள்ளே வந்து கரண்ட் வந்து கரண்ட்டு அவங்க கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப நம்ம எவ்வளோ லைட்ஸ் வேணால் போட்டுக்கலாம்ல? போட்டுக்கலாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அதுக்கான ப்ரொவிஷன்லாம் நீங்கள் இழுத்து கொடுத்துருவீங்க? கொடுத்துருவோம். அவங்க ரெண்டு போனதுக்கப்புறம் 2 ஒயர் மட்டும் கனெக்ட் பண்ணால். ஓகே ஓகே. இது ஆக்சுவலாக என்னென்னா இட்லிலேயே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாங்க பாருங்கள். என்னென்னா நம்ம ஒரு ஹோட்டலை தாண்டி நம்ம வந்து ஸ்ட்ரீட்டில் ஒருத்தவங்க வந்து சாப்பிட வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட்டுக்காக வருவாங்க, சரிங்களா? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்டா ஒரு 50 ரூபா வருதுன்னா இங்கே ஒரு 30 ரூபாவில் முடிச்சிடலான்னு வருவாங்க. செகண்ட் அதை தாண்டி வரணும் அப்படின்றப்ப என்னென்னா யூனிக்காக நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து இறக்கணும், சரிங்களா? இங்கே பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்டு இட்லி போட்டிருக்காங்க. தட்டு இட்லின்றது தட்டு சைஸில் வந்து ரவுண்டாக வரும்ல அந்த இட்லி. பீஃபு, சிக்கனு, ரசவடைலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சாம்பார், சட்னி, பொடி, ஹெர்பல் டீ கொடுத்துட்றாங்க, வாட்டர் பாட்டில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு எக் குல்ஃபியெல்லாம் வந்து இங்கே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிஸ்னஸ் பூமாக இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டப் மாதிரி இருக்கும். இல்லைங்க, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பிரதர், ஃபஸ்ட்டு அவங்க வரதே வந்துட்டு அந்த அட்ராக்ஷன் தான். கண்டிப்பாக அவங்கள கஸ்டமர்ஸை வந்து உள்ளே கொண்டு வரதே என் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக அட்ராக்ஷனு. அதுக்கப்புறம் நம்ம என்னதான் யூனிக்காக வச்சாலும் ஒரு இருட்டா ஒரு இதில் வச்சா நம்ம கடை இருக்கிறதே தெரியாது. நார்மல் பழைய டைப் ஒரு தள்ளு வண்டியில் வச்சிங்க அப்படின்னா அது 10ஓட 11 ஒரு கடை நினச்சி கிராஸ் பண்ணிடுவாங்க. ஏதோ டிஃபன் கடையாக இருக்கும், இல்லைன்னா ஏதோ காளான் பானிபூரி கடையாக இருக்கும், கிராஸ் பண்ணிடுவாங்க. இந்த யூனிக்னஸை பார்த்துட்டே அவங்க உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறோங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஆயிடுவாங்க. இல்லை கடை ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ கீழே அட்ரஸ் கொண்டு எல்லாமே வந்து போட்டு இந்த கஸ்டமர் அவங்க போட்டு கேட்டாங்க, அதனால ஓகே ஓகே ஓகே. நல்லா நீட்டாக பண்ணியிருக்கீங்க. இதுக்கு எவ்வளோ வந்துச்சுங்க சார் இந்த கார்டு? இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 90,000 1 lakh இந்த சைஸுங்க. இது வந்துட்டு அந்த சைஸ்க்கும் அடுத்த சைஸு, அடுத்த சைஸ்க்கும் அடுத்த சைஸ். அது 5x2.5, இது 7x3.5. ஓகே ஓகே ஓகே. இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேசிக் காஸ்ட் ஒரு 55,000 ரூபா வரும். அது போக நம்ம இந்த லைட்டிங்ஸு, டோர்ஸு, இந்த அடிஷ்னலாக ஒரு 20, 30, 40,000 மாதிரி ஆட் ஆகிருக்கும். ஒரு 90,000 1 lakh அந்த பட்ஜெட் வருங்க. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்குது. இதில் வந்து இங்கே வாங்கலேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சுவிட்சஸ்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய எல்லாமே எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுங்கிறனால வேணுங்கிற அளவுக்கு சாக்கெட்ஸு ப்ரொவிஷனும் வந்து தாராளமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நிறைய ப்ராடக்ட்லேருந்து எல்லாம் வச்சுக்கலாம்.
ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் டோர் கொடுத்துருக்காங்க. உள்ள கீழே வந்து உங்களுக்கு அந்த சிலிண்டர்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னாலும் நீங்கள் உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாங்க இந்த சைடு வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் அடுப்பு வருது அப்படின்னா இந்த இடத்துல கட் பண்ணி இந்த இடத்துல அடுப்பு வச்சுப்பாங்க. சப்போஸ் உள்ளே ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலும் உள்ளே ஸ்டோர் பண்ணி நீங்கள் போட்டே வச்சுக்கலாம். இப்போ இந்த இது நீங்கள் மூவ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட் வெளியே தான் இருக்கும், ஒரு ஃபுட் கார்ட் வெளியே வச்சுருப்பீங்க அப்படின்றப்போ தாராளமாக வந்து நீங்கள் இது லாக் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க வந்து இந்த சைடு வந்து ஒரு இது வந்துட்டு இந்த டோர்ஸ் இருக்கிற மாதிரியே ஒரு டோர்ஸ் வர வண்டி க்ளோஸ்டாக இருந்தால் இப்படி தான் இருக்கும். நம்ம போகும்போது இந்த மாதிரி எல்லா டோர்ஸையும் அடைச்சிட்டு அதை போய் கூட்டிட்டு போயிடலாம். இது வந்து வாட்டர் ட்ரெயின் ஆகிறக்கா, இப்போ இப்போ மழை தண்ணி வந்து இங்கே டெபாசிட் ஆகி அப்படி இப்போ தண்ணி வந்துச்சுன்னா நம்ம உள்ளெல்லாம் நினைய மாட்டோம். டோர்ஸ் இருக்கும்போது நினையறக்கு வாய்ப்பு இல்லைங்க. டோர்ஸ் இல்லைங்கும் போது அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஓகே ஓகே. நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி பைப் நீட்டாக ஒரு சைடாக வந்து நீங்கள் வெளியே ஏற்றி விட்டுறீங்க. ஓகே ஓகே. ஸோ நல்லா இருக்குங்க, நீட்டாக இருக்குது. நீங்கள் வந்து தள்ளிட்டு போகிறதுக்கெல்லாம் நீட்டாக டயர்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும். பெரிய கடையாக மாறிடும். டோர் சாத்துனீங்கன்னா சின்ன பெட்டியாக மாறிடும். இது வந்து உங்களுக்கு அப்படியே அந்த சைடு பார்க்கலாங்க பாருங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பெங்களூர் போகுது இல்லை, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஓப்பன் பண்ணால். ஆனால் நீட்டாக இருக்குது, ஒரு காம்பேக்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு இது என்னதுங்க இது? இது வந்துட்டு பஃப்ங்களா? ஸ்டஃப் அண்ட் பஃப்ங்க கடை பேர். ஓகே. மோமோஸ் இந்த மாதிரிலாம் போடுறாங்க. மோமோஸ், பட்டர் பன்னு, வேப்பிள் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே. இவங்க ஒரு ஃப்ரான்ச்சைசி. இவங்க நம்மகிட்ட ரொட்டீனாக கார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஓ எட்ஜ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இதுக்கு இந்த கர்வ்டு எட்ஜ் கேட்டாங்க. நீட்டாக இருக்குது. ஏன்னா வந்து எட்ஜில் வந்து ஸோ பிரச்சனை இல்லை, பட் யாராச்சும் இந்த இடிச்சுப்பாங்க அப்படின்றதுனால ரெண்டாவது லுக் வைஸுமே கொஞ்சம் குழந்தைங்களுக்கு எதுவும் தலை தட்டுமோங்கிறதுக்காக நீட்டாக பண்ணியிருக்கீங்க. இதுக்குமே லைட்ஸ் எல்லாம் வந்துருதுங்க. இதுலேயும் லைட்ஸ் எலக்ட்ரிக்கல் அதில் ஒரு போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்குங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபுட் கார்ட் அப்படின்றப்போ எவ்வளோ டைம்க்குள்ள ரெடி பண்ணி முடிப்பீங்க? டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்டருங்க. பெரும்பாலும் ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம். ஓகே. ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா வித்தின் அ வீக்குங்க. ஓகே. பிஸியாக இருந்தால் ஒரு 2 to 3 வீக்ஸ் அதிகபட்சம். நீங்கள் தான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேங்கிறீங்களே, பேக் டு பேக் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. ஸ்டாஃப்ஸ் அதிகமாக போட்டு பண்ணிடுறீங்களா? கஸ்டமர்ஸோட கால்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுக்கும் டீம்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ப்ரொடக்ஷன்லையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அந்த ஆன் டைம்ங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. நெருக்கி அந்த 2 வீக்ஸ் நம்ம போதுமான டைம் நீங்கள் சொன்ன டேட்ல இருந்து 1 or 2 டேஸ்க்குள்ளே வந்து முன்ன பின்ன நீங்கள் சீக்கிரம் முடிச்சாலும் கொடுத்துருவீங்க, இல்லைன்னா 1 day டிலே ஆகும். பெரும்பாலும் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. கொஞ்சம் நம்ம லீட் டைமே ஜாஸ்தி சொல்லி சீக்கிரமாகவே கொடுத்துட்றீங்க. ஆமாம். இப்போ 2 வாரத்தில் முடியக்கூடிய வேலைன்னா நான் 3 வாரம்னு சொல்லிடுவேன். 3 வாரத்துக்குள்ளே கொடுத்துருவாங்க. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கடைசி டைமில் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு எனக்கு ஒரு 1 வீக்குள்ள கொடுங்க, 10 நாளுக்குள்ள கொடுங்க சொல்லி அப்படியெல்லாம் சொன்னா பரவாயில்ல, நாளைக்கு ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. நீங்க ரெடிமேடா வச்சிருப்பீங்கன்னு நினைச்சிருப்பாங்க அவளை. ஸோ இங்கே பொறுத்தளவுக்கு என்னன்னா எல்லாமே கஸ்டமைஸ் தான். ஸோ உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன மாதிரி சைஸு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே ரெடி பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இங்கே ரெடிமேடாக வந்து எந்த ஃபுட் கார்ட்டோ எதுவுமே வந்து இங்கே இருக்காது. சரிங்களா? நீங்கள் ஏன்னா வந்து நீங்கள் எங்கே போட போகிறீங்களோ அந்த இடத்தோட அளவு பொறுத்து இருக்குது. ஸ்டாண்டர்டைஸ்டு அப்படின்னா எனக்கு 4க்கு 2 எதுவுமே வேண்டாம் அப்படியே கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த சைஸ்க்காக ஒரு 5 பீஸு, அடுத்த சைஸ்க்காக ஒரு 5 பீஸ் அப்படி போட்டு வைக்கலாம். ஓகே. அவங்க வர்றாங்க, நான் பேசிக்காக அவங்க மெனு என்ன, அவங்க எந்த மாதிரி இடத்துல வைக்க போகிறாங்க, டெய்லி தள்ளிட்டு போகிறீங்க, இந்த மாதிரி நான் ஒரு 1/2 hour நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களோட தேவையை புரிஞ்சுட்டு அதுக்காக தான் நான் என்ன நீங்கள் இப்படி போகலாம் அப்படி போகலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கண்டிப்பாக. அதுக்காக தான் அவங்களோட தேவை கொஞ்சம் மாறுபடலாம் என்னோட பேசிக்ஸ்லேருந்து. அதுக்காக நம்ம ஒரு கோட் பண்ணுவோம். அதுக்குண்டான லீட் டைம் தான் அந்த 2 வீக்ஸுங்கிறது. கண்டிப்பாக அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு வண்டியை பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு கார்ட் வந்து ரெடி பண்ணி இது வந்து நம்ம பேசிக்காக இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோங்கிறதுக்காக ஒரு டெமோங்க. ஓகே. ஸோ ரெண்டாவது இவங்க வந்து அந்த பில்டிங் வைக்கக்கூடிய இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபினிஷிங்காக இருக்குது. இதுக்கு மேலே ஃபினிஷ் பண்ணுவாங்க, பட் வந்து அந்த சால்ட்ரிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு முடி சைஸுக்கு தான் இருக்குது அந்த நைஃபு. அது லைட்டாக வச்சோன்னே உங்களுக்கு ஜாயிண்ட்டும் ஆயிடுது, ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து பெருசாக தெரில, வெல்டு வச்ச மாதிரியே தெரில. கரெக்டுங்க. நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லேசர் வெல்டிங். நம்ம ப்ரொடக்ஷன் மெத்தடே பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக பழைய டைப்பில் ஃப்ரேம் போடுறோம், ஷீட் வச்சு வெல்ட் அடிக்கிறோம் அப்படி இருக்காதுங்க. பேசிக்காக அவங்களோட க்ரைட்டீரியாக்காக ஒரு டிசைன் போடுவோம். டிசைன் போட்டுட்டு அதை வந்துட்டு லேசர் கட்டிங்கில் கட் பண்ணி அதுக்கப்புறம் CNC பெண்டிங்க்கு போய் அதுக்கப்புறம் செட்டிங் போட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல் ஃபினிஷிங்க்கு வந்து லேசர் வெல்டிங் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பவுடர் கோட்டிங் போய் இந்த மாதிரி இது பெரிய ப்ராசஸிங். எல்லாத்துலேயுமே 1 நாள் 2 நாள் அவுட்புட் வந்து பிஃபோர் அதை பார்க்க முடியுமா? அதுக்கெல்லாம் நம்ம டெஸ்டிங் மாடலாக இருந்தால் ஆல்ரெடி நம்மகிட்ட 3D டிராயிங்ஸு ப்ராடக்டோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குங்க. அவங்க ஏதாவது புதுசாக ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா நாங்களும் டிராயிங் போடாமல் அது போக மாட்டோம்.
மாட்டோம். அது பேசிக்காக ஒரு 3D டிராயிங் போட்டு எங்களுக்கு அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சார்ட் அவுட் பண்ணுவாங்க. அவங்க வேலை செய்கிறவங்க கஸ்டமருங்க வந்து நிற்கும் போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை இவங்க வேலை செய்யும்போது இது கை வாட்டத்துக்கு இருக்காது, அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுமா, அதெல்லாம் நாங்கள் கன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போவோம். அதனால் அந்த மாதிரி ஏதாவது கஸ்டமைஸராக இருந்துச்சுன்னா டிராயிங் போட்டு அவங்க கிட்ட காட்டி அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் போகும்போது. இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி பண்ணுறீங்க நீங்கள்? நம்மக்கிட்ட இப்போ அதுக்கு ஒரு சில டீம்ஸ் இருக்குங்க, ஒரு 4-5 பேர் இருக்காங்க. கன்வே பண்ணோம்னா நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பிரதர். இப்போ சென்னையெல்லாம் போகுதுன்னா ஒரு 7,000 8,000 இந்த மாதிரி பட்ஜெட்லேயே அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. தனியாக ஒரு வண்டி பிடிச்சி அனுப்பிச்சோம் அப்படின்னா 15,000 18,000 அப்படி கேட்பாங்க. இந்த வந்துட்டு ரிட்டனுக்கு வெயிட் பண்ணுற வண்டிங்களெல்லாம் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணி விட்டாங்கன்னா அவங்க வந்து லோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு பெரும்பாலான வண்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே சின்ன சின்ன வண்டியே போதுங்க. இப்போ பிக்கப்பு தோஸ்த் இந்த மாதிரி வண்டி இருந்தாலே போதும். ஸோ பெரிய லெவல் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸும் வராது. சென்னைக்கு ஒரு பெரிய 1 லட்ச ரூபா வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 7,000 8,000 தான் வந்துட்டு சார்ஜ் வரும். ஓகேங்க. டிரான்ஸ்போர்ட்டில் போட்டாலும் ஒரு 2,000-3,000 இந்த மாதிரி தான் வரும். சின்ன வண்டி எல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னால். ஓகே 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 சூப்பருங்க. ஃபுட் கார்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் சார். இப்போ வந்து ஃபுட் ட்ரக்கு நீங்கள் வந்து பண்ணி கொடுக்க சொன்னீங்க. இப்போ வந்து டாடா ஏசி இல்லைன்னா ஒரு மினி சைஸில் பார்த்தீங்கன்னா வேனு லாரி அதில் கூட வந்து இப்போ நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அதுவும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க நீங்கள்? டாடா ஏசி, தோஸ்துங்க, பிக்கப்பு, மேக்ஸிமம் இந்த மாதிரி வண்டிங்களெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஓகே ஓகே. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. பர்டிகுலராக அவங்களுக்கு பர்பஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு 4-5 lakhs பட்ஜெட் வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா வண்டியே இன்றைக்கி 2-3 லட்ச ரூபா செகண்ட் ஹேண்டில் இல்லாமல் வாங்க முடியாது. எங்களோட பில் எப்படி பார்த்தாலும் ஒரு 1 to 2 lakh அந்த உள்ளுக்குள்ளே. ஏன்னா சைஸ் பெருசு இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன சைஸ் பார்த்தோம். அது உள்ள ஒரு கடை சைஸ்க்கு இருக்கும். 7 அடிக்கு 8 அடி அந்த மாதிரி, 5 அடிக்கு 7, 5க்கு 8 இந்த மாதிரி சைஸஸில் இருக்கும். அதை நம்ம பில்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்கு உண்டான காஸ்ட் வந்துடும். ஸோ அதுக்கு அஃபோர்ட் பண்ண தயாராக இருக்கிறவங்க நிறைய பேர் அதுக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. இல்லை பெரும்பாலான மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் நம்மளுக்கு இது இந்த மாதிரி கார்ட்ஸ் தான் போகிறாங்க. லோ பட்ஜெட்டில் முடிஞ்சிருது. ஒரு 5 lakhs ஒரு 5-10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கிறவங்க கடைக்கு போயிடுவாங்க. அடுத்து இன்னொரு கான்செப்ட், எனக்கு சொந்தமாக இடம் இருக்குது, பில்டிங் கட்டுறதுக்கு பதிலாக ஒரு கடையாக இருந்தால் ஒரு செட்டப்பாக இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கியாஸ்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் 10க்கு 10, 10க்கு 8, 8க்கு 6, 8க்கு 20 வந்து நம்ம ஒரு கடையை இங்கேயே நம்ம பில்ட் பண்ணி இங்கேயே ஒரு கடை மாதிரி ஒரு ரூமை தயார் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற அந்த கிச்சனோ இல்லை டைனிங் ரூமோ எந்த ரூமோ அதை ரெடி பண்ணி அப்படியே கொண்டு போய் அவங்க இடத்துல இறக்கி வச்சுருவோம். ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்ட்டு, ஃபுட் ட்ரக்கு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கியாஸ் இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மிஸ் பண்ணாமல் டிஸ்பிளே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா இவரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நான். எங்களோட நம்பர் இருக்கும். பெரும்பாலும் நானும் ஆஃபீஸில் தான் இருப்பேங்க. எந்த நம்பர் கூப்பிட்டாலும் என்னை ரீச் பண்ணலாம். கண்டிப்பாக. ஏதாவது இன்டெப்த்தாக டவுட்ஸ் இருக்குது இல்லை எனக்கு கிளாரிட்டி ஜாஸ்தி வேணுங்கிறவங்க தாராளமாக எனக்கு பர்சனலாக கூப்பிட்டும் பேசலாம். கண்டிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை புதுசாக யாராவது தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சொல்லி மீட் பண்ணுங்கள். பை.